ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னா 3D கிளாக். ஸோ இந்த கிளாக் வந்து உங்கள் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு சூப்பரான வால்பேப்பர்னு தான் சொல்லலாம். இது வந்து 3D வால்பேப்பர். நான் வந்து சும்மா செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைனமிக் வால்பேப்பர் ப்ரிவ்யூ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த வால்பேப்பர் பிடிச்சா வச்சுக்கோங்க. அப்படி பிடிக்காட்டி இங்கே கீழே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிளாக் ஃபேஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெட் ஆன் பண்ணிக்கிறேன். கிளாக் ஃபேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணி தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃப்ரீன்னு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது ஃப்ரீ போடாததெல்லாம் உங்களுக்கு வந்து பை வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து இது பை வெர்ஷன் எவ்வளோனா வெறும் 10 ரூபா. ஆக்டிவேட் ஃபார் ஆல் 10 ரூபா கொடுத்தா எல்லாத்துக்கும் பை வெர்ஷன் வந்துடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப அவசியம் இல்லை. பட் உங்கள் ஃபோனை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான ஆப் தான் சொல்ல முடியும். ஸோ இதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே நான் 3வது ஃப்ரீ இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வால், அதாவது சோறு கூட நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த சோறு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிசைட் பண்ணிட்டு பேக் வந்தால் உங்களுக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணோடனே இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு யூனிக்காக. உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் ஃபோனை பார்த்தாங்கன்னா ஸோ எப்படா இதை பண்ணுன்னு கூட கேட்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னா வீடியோ டு ஃபோட்டோ கன்வெர்ட்டர். அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ஸ்டோரியை வந்து எழுதுறது, சும்மா அந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ மார்க்கு வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் அட் டைம் இன்டர்வல், கேப்சர் அட் டைம் இமேஜ் அது மாதிரி இருக்கும். இது வந்து கேப்சர் அட் டைம் இன்டர்வல்னால் நீங்கள் வந்து எத்தனை செகண்ட்ஸ் ஒரு டைம் கேப்சர் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ தன்னால் அதுவே கேப்சர் ஆகிடும். ஸோ கேப்சர் அட் டைம் இமேஜ் நீங்கள் வந்து வீடியோ போய்ட்டுருக்கப்பயே இந்த இடத்துல கேப்சர் பண்ணுவோம், நீங்கள் தான் அழுத்தணும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இல்லாமல் வீடியோ வந்து மோஷனாக வந்தால் கூட வந்துடும். ஸோ கேப்சர் அட் டைம் இன்டர்வல், ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் வந்து ஒரு ஈஸியான வே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ட்ரிம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கொடுத்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கூட ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். இதில் வந்து கேப்சர் எவரி 2 செகண்ட்ஸ் அப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து எத்தனை செகண்ட்ஸ் ஒருத்தர் கேப்சர் பண்ணணுன்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து 1.3 அந்த மாதிரி சும்மா சம்திங் வச்சுக்கிறேன். ஸோ டிக் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஒரு ரெண்டர் ஆகி அதாவது கேப்சர் பண்ணி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்கமான இமேஜஸ் இருக்கும் உங்கள் வீடியோவை பொறுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்டிங் போட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வேறு லெவலான கஸ்டமைஸ் பண்ணுறது ஒரு வால்பேப்பர் தான். 3D வால்பேப்பர் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் குவைட்டுன்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜூம் குவைட்டு 2ன்ட்டு அதுக்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அக்கார்டியா அது வந்து 101 ரூபா பை வெர்ஷனு. ஸோ மேலே 2 தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ இன்னும் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்கள் இஷ்டம். இதோ பாருங்க, இது வந்து நீங்கள் ஒரு டச் பண்ணிங்கன்னா இது வந்து கீழே ஸ்கேல் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு முன்னாடி போகும். இது வந்து உங்கள் வால்பேப்பர் அதாவது உங்கள் டிஸ்பிளேல பேக் வேர்டில் போகணுமா இல்லை ஃப்ரண்ட் வேர்டில் போகணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரண்ட் இழுத்து ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட்லேயே தான் போய்ட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேக் இழுத்து ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா பேக்லேயே தான் போய்ட்டுருக்கும். நான் சும்மா வந்து பேக்கில் வச்சுக்கிறேன். ஸோ வந்து எஃபெக்ட்ஸ் வேணும்னா மேலே வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் எஃபெக்ட்ஸ் டிக் போட்டு. ஸோ நான் வந்து செட் வால்பேப்பர் அது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளேல வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ அப்ளை கொடுத்துக்கிறேன் நான். அப்ளை கொடுத்தோன்னே இந்த பாருங்கள் டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸோ உங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வால்பேப்பராக இருக்குன்னா இந்த 3D வால்பேப்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ 4வது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னன்னா AAA. ஸோ AAAன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப் தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் ஒரு சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் டச் பண்ணுறதை பொறுத்து எந்த சைடு போவோம் அந்த சைடு போவோம் அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்கள் அப்படியே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த ஆப்பு. ஸோ உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா சும்மா செம்மையாக விளையாடிக்கிட்டே இருக்கும். இது வந்து போர் அடிக்காது, பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க, கண்ணு கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.